ஹாய் ஹலோ எவ்ரிஒன். இது நம்மளுடைய இந்த சேனலுடைய அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏன்னா இன்ட்ரோக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஏன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு புக் ரிவ்யூ தான். ஏன் ஃபுல்லாக ஸ்பாய்லர் அதிகமாக இருக்காது, கவலைப்படாதீங்க. பட் எனக்கு நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு நம்ம போகிற போக்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு, எனக்கு எடுத்தோடனே இந்த புக் ரிவ்யூ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. என்னன்னு தெரியல. நான் இந்த புக்கு அந்த சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த புக்கு அப்போ தான் முடிச்சிருந்தேன். ஸோ ஒரு டூ 3 மந்த்ஸ் ஆச்சு எனக்கு இது முடிக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப இன்டென்ஷனோட உட்காந்து படிச்சிங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே இது முடிச்சிடலாம். நான் அவ்வளோ லேசி. ஓகே ஓகே ஏன் என்ன புக்குன்னா ராஜ்முருகன் அவங்க எழுதின வட்டியும் முதலம்ன்ற புக்கு தான். உண்மையிலே செம அவசங்க நீங்கள். ஆனால் இதில் எனக்கு ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது ஏன்னா சாப்டர்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா உண்மையிலே சாப்டர்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக தான் இருக்கும். ஒரு சாப்டர்ஸ்னு சொல்கிறத விட ஒவ்வொரு தலைப்பு கீழே அதில் இருக்கிற அந்த கண்டென்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இந்த புக்கு பொதுவாக எதை பற்றி இருக்குன்னா அவருடைய லைஃப் தான். அவர் லைஃப்னா அந்த பயோ மாதிரிலாம் இல்லை. அது எப்படின்னா அவங்க லைஃப்பில் நடந்த ஈவெண்ட்டை வச்சு ஏதோ ஒரு கருத்து சொல்ல வர்றாரு. அது எதை வேணாலும் இருக்கலாம். ஒரு குழந்தைய பற்றி சொல்கிறதா இருக்கலாம். அந்த குழந்தை ஸ்கூல் போகும்போது என்ஜாய் பண்ணுற லைஃப்பை சொல்கிறதா இருக்கலாம். இல்லை ஒரு வயசானவர் தன்னுடைய வேலையை சரியாக செஞ்சுட்டு ஜாலியாக இருக்கிறத சொல்லலாம். இல்லை இந்த நம்ம தினமும் பார்க்குற ஒவ்வொரு சின்ன விஷயம்தான் வரலாம். ஏன்னா நம்ம ஈஸியாக கடந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம ஹோட்டலில் போயிட்டு வேலை செய்கிறவங்கள பற்றி நம்ம இப்போ யோசிப்போமா? இல்லை நம்ம திடீர்னு ரோட்டில் நடந்து போகும்போது காசு கேட்க வருவாங்கள்ல, அவங்கள பற்றி எவ்வளோ யோசிப்போம். ஆனால் இவர் நிறைய யோசிச்சுருக்காரு. அது யோசிச்சது இல்லாமல் அது உண்மையான இந்த புக் ஃபுல்லாக ஒரு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவரை மாதிரி வாழ்ந்தவங்க யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா இவ்வளோ விஷயத்தையும் நம்ம எல்லா விஷயமும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது எல்லாத்தையும் உண்மையிலேயே நம்ம ஃபுல்லாக நம்ம உண்மையாகவே அந்த இடத்துல 100% ப்ரெசண்ட்டாக இருந்து யோசிக்கிறோம்ன்றது டவுட் தான். ஏன்னா சப்கான்ஷியஸில் நம்ம எல்லாத்தையும் திடீர்னு கலந்து போயிடுவோம். ஒரு 12 hour ஷிஃப்ட்டில் இருக்கிற வாட்ச்மேனை பற்றி எவ்வளோ நம்ம யோசிப்போம்? கஷ்டம்தான். ஆனால் அவர் யோசிச்சிருக்காரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதுதான் அது இல்லாமல் இந்த புக்கு தனித்து இருக்கிறதுக்கு காரணம் தான் இருக்கும். வெறுமனே சும்மா தேர்ட் பர்சனாக இல்லாமல் அந்த இடத்துல அவர் அதை ஃபீல் பண்ணதை அப்படியே எழுதியிருக்காரு. அது இல்லாமல் ரைட், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு டாபிக், அந்த டாப்பிக்குடைய பேர் என்னதுன்னா லைஃப்பில் நம்ம எல்லாம் சொல்கிறவங்களே ஜூனியர் ஆர்டிஸ்ட். நம்மளாம் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பார் டாபிக். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நினைப்போம் நம்ம லைஃப்பில் நம்ம ஹீரோ இல்லை நம்ம இதுவாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை என்னென்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுடைய அந்த கதாபாத்திரத்தை மாற்றிக்கிட்டே இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டில் நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கலாம். நம்ம டிராஃபிக் போலீஸ்கிட்ட பணிஞ்சு போகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்படியே நம்ம ஆஃபீஸ் போனோம்னா இன்னும் அடக்கமாக இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். நம்மளுடைய அடக்குமுறை காட்ட வேண்டிய இடத்துல நம்ம ரொம்ப காட்டியிருந்தோன்னா நம்ம வில்லனாக கூட இருக்கலாம். இப்படிலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம கேரக்டரை மாற்றிட்டே இருக்கோம். உண்மையான கேரக்டருன்றது அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாம் கேரக்டரை மாற்றிட்டே இருக்கிற ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். யாருங்க லைஃப்பில் ஹீரோலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் கடைசியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம இப்படி அப்பப்போ எதையும் பெருசாக கண்டுக்காமல் கேரக்டரை மாற்றிட்டே இருக்கோம்ல. ஆனால் ஒரே ஒருத்தர் லாஸ்ட்டில் ஒன்று சொல்லுவார்னா, போராடுற ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு மக்களுக்காக ஒரு பொது நலத்தோட போராடுற ஒருத்தர் கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி இவரை பார்க்க வந்திருக்காரு. ஏன்னா இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் கூட வாங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம சேர்ந்து செய்வோம் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் அவர் அதே ட்ரெஸ்ஸோடனா அதே மாதிரி ஒரு லுக்கோட இப்போ திரும்ப பார்க்குறது என்னத்துக்குன்னா மறுபடியும் அதே மாதிரி ஏதோ வேற ஒரு போராட்டம், ஆனால் சமூக நலத்துக்காக ஒரு போராட்டம், அது கலந்துக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காரு. இவர்
அப்போ வந்து இப்போ வரைக்கும் ஒரு பொதுநலத்தோட இப்படி இப்படி புரட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி இவர் தான் உண்மையான ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதாவது நம்ம கேரக்டரை நம்ம மாற்றிட்டே தான் இருக்கோம். ஆனால் வந்து எங்கேயோ யாரோ ஒருத்தங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி ஒரு குறிக்கோளோட அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இது அவங்க ஃப்ரெண்டுடைய அப்பா வந்து ரொம்ப முடியாமல் பெட்டில் இருப்பார். அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்னா நாடகம்லாம் நிறைய போட்டிருக்கிறவர். அதில் வந்து நிறைய கேரக்டர்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. அது அர்ஜுனன், துரியோதனன் இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் மாற்றி கேரக்டர்லாம் போட்டிருக்காரு. அப்போ சொல்கிறாரு, அந்த மாதிரி அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, நான் சாகும்போது அர்ஜுனா சாகுனா துரியோதனா சாகுனா அந்த மாதிரி ஏதோ கேட்குறாரு. அப்போ தான் இவருக்கு இந்த ராஜ்முருகனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா இவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஆனால் இவர் வந்து உண்மையில் யார் அப்படின்ற மாதிரி. ஏன் நம்ம உண்மையாக இருக்கிற இந்த கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறது தான் நம்முடைய கேரக்டர். மாற்றிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம, ஏன்னா நம்ம சூழலுக்கு மாறுறதுனால அந்த நம்ம எப்பவுமே இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டில் தான் வரும். ஆனால் அதுலேயும் சில பேர் எப்பயாவது எங்கேயாவது இருப்பாங்க ஹீரோக்கெலாம், அவங்கள நம்ம கவனிக்க மாட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி யோசிக்க முடியுமா எனக்கு தெரியல. அவர் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஸ்டோரி வச்சுருப்பார். நீங்கள் அந்த புக்கை படிக்கும் போது எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் எல்லா விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் நீ டெய்லி பார்க்குற விஷயமா தான் இருக்கும். ஆனால் அதை அவர் பார்த்த கண்ணோட்டம் தான் இந்த புக்கில் ஒரு தனித்துவமாக தெரியும். மற்றபடி இந்த புக்கு நான் பெரிய ரிவ்யூவர்லாம் கிடையாது. இந்த புக்கு நல்லாயிருக்கு, படிங்கன்னு சொல்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். அதை பற்றி நிறைய பேர்லாம் கண்டுபிடிக்கிற அளவு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.